மாப்பிள்ளையோட ருப்பி கர்பண்ட் அருணோட பெல்ட் இல்லை கைஸ். அருணா 3 சுருட்டு விட்டுருக்காங்க கைஸ். அருணா கூடி வச்சு போட்டால் அசிங்கமாக போயிடும்னு சொல்லிட்டு அருணா கூடி போடல கைஸ். ஸோ இன்னைக்கு நாங்கள் எந்தெந்த இடத்துக்கு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹாலும் ஏன்ஷியன் கேபிட்டல் போகிறோம். அது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா டெம்பிள் ஆஃப் தின் அண்ட் லீ டைனாசிட்டி போகிறோம். அது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா 3 குகைக்கு போகிறோம். ஹேங் 2, ஹேங் 3 3 குகைக்கு போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிச் டாங் பகோடா அங்கே போகிறோம். இல்லை கரெக்டு தான். இந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு இன்றைக்கி சாயந்தரம் நாங்கள் ரூமுக்கு வந்துடுவோம். ஒர்க் இருக்குது கைஸ். பண்ணிக்கிது கைஸ். போதும். என்னன்னே தெரியாது. நூடுல் ஓகே. அருமையாக இருக்குது சாப்பாடு லெமன் இருக்குது. போர்க்குனா போர்க்குதான். டேஸ்ட் மாதிரி நல்ல பண்ணி நினைக்கிறேன். கருப்புன்னா தான் பிரச்சனை. நீ சொன்னீங்கன்னு எடுத்தாண்டா. நானே இப்போ தான் எடுத்து வாங்கி வச்சேன். சீரியஸாக அப்படி தான் இருக்குது. இதுக்கு பேர் தான் நூடுல்ஸ். பயங்கரமாக இருக்குது. மவுத் வாட்டரிங் கைஸ். இது பீஃப் நூடுல்ஸ் கைஸ். தருணம் என்ன பண்ணாங்கன்னா வச்சு இப்படி சுற்றி எல்லாத்தையும் எடுக்கணும்னு பார்த்தாங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒன்றுமே வரல. எனக்கு நிறையா வந்துச்சு. வரும் கைஸ் ஷூ க்ளீன் பண்ணுறது. இது ஒரு பேம்பு இடமாம்மா. எல்லாமே பேம்பூவில் செய்வாங்களாமா. மாஸ்கில் இருந்து எல்லாம். இதுக்கு ஐடி கார்டு போடணும் போல். இந்த கடை பேர் பேம்பு கடை. காஃபி தானே. Where are you from? India. From South India. South India, yes. Excuse me, allow me introduce my name. Welcome to Vietnam. Welcome to our supermarket. Thank you. கைஸ் இது 1.5 லட்சம் கைஸ். 6 பீஸ் இருக்கு கைஸ். மூங்கில் சோப்பு இருக்கு. அல்வா கட்டி மாதிரி இருக்கு நம்ம ஊரில் வச்சிருக்கிறப்ப. ஆக்சுவலாக நான் வீட்டில் வந்து சாப்ஸ்டிக்கில் தான் சாப்பிடுவேன் கைஸ். இங்கே வந்து இவங்க கூடனால தான் நான் ஸ்கூலில் சாப்பிட்டுருக்கேன். இப்படி தான் கைஸ் பிடிக்கணும். நண்டு மாதிரி பிடிப்பான். அவர் அசால்ட்டாக எடுக்கிறாங்க. இதில் ஹோல்டிங்கை போட்டு இப்படி ஆமாண்டா எடுக்கிறான்டா. கைஸ் ஸ்பைடர்மேன் ஜட்டி. இந்த ஜட்டி செர்வின். அதான் செர்வின். இது பார்த்தோன்னே செர்வின் ஞாபகம் தான் வருது. சைஸ் கரெக்டாக இருக்குமா? பின்னாடி தான் கரெக்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதை ஏன் நான் பின்னாடி முன்னாடி வச்சு பார்க்குறேன். நண்பர்களே சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவனுங்க பேம்பு ஜட்டின்னு சொல்லிட்டு இங்கே வித்துட்டு இருக்கானுங்க. நாங்கள் இதை நம்பி வந்தோம். ஆனால் மாமா இந்தியாவிலேயே அந்த ஜட்டி வச்சிருக்காங்க. ஸ்கேம் பண்ணுறாங்க. யாரும் வந்து வாங்குறாங்க. அதாவது நம்ம இந்தியன் மூங்கில் இன்னும் நல்ல தரமானது. நார்மலாக இருக்குன்னு அந்த இன்பமாக இருக்குது ஐயா. இன்பமாக இருக்குது ஐயா. கைஸ் இந்த கடையிலே உருப்படியான பொருள் இதுதான் கைஸ். மசாஜரு வேற மாதிரி கைஸ். இதை வச்சு வேணாண்டா. நல்லா இருக்குண்ணா. இதை தானே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸ்டைல் யூனியன் வந்து 800 ரூபா. முதுகு சொறியறது. உள்ள விட்டு தான்டா சொரியணும். எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்களா? தொப்பி கேட்ட விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன் கைஸ். அந்த தொப்பி பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ஸ்டிக் பண்ணுற மாதிரி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நான் வாங்கியிருப்பேன். நான் அப்படியே காய்ஃபு மாதிரி இருந்தேன். அது கண்டிப்பாக நான் வாங்கியிருப்பேன். அந்த ஃபோட்டோ நீங்கள் போட்டு காட்டுங்க. அந்த ஃபோட்டோ வரும் பாருங்க. அது இப்படி கொடுத்துருக்காங்க. அது லேடிஸ் மாதிரி போட்டோ கூப்பிடுறதுக்கா. இது கிஃப்ட் கொடுக்கும்போது ஹேம்பரில் கட்டுவாங்கல்ல, அந்த ரிப்பனை கொடுத்துருக்காங்க கைஸ். நான் இல்லை, நான் என்ன கிஃப்ட் ஹேம்பர் என் மலையை பார்த்து கிஃப்ட் ஹேம்பர் மாதிரி இருக்கா.
The body. China படம் monster, பார்த்திருக்கீங்களா? but the hand, lady. Why we take the hand? We carving the hand of lady because the hand of lady very short. It will take care of the king. Easy to sleep. Sleep. தூங்க right? சேர்ப்பீங்க. I think all the men over here, we always want to sleep with the woman, right? We don't want to sleep with the man. The king want to sleep with lady hand. கைஸ் ஆக்சுவலி இங்கே இருக்கிறவங்க எல்லாம் சைனாக்காரங்க மாதிரி இருக்காங்க. ஆனால் இவங்க வந்து அவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாகும். ஏன்னா நமக்கு எப்படி பிரிட்டிஷோ அதே மாதிரி இவங்களுக்கு சைனா. போட்டுன்னு சொன்னாங்க கைஸ். நான் பாத்ரூம் செருப்பு போட்டு வந்தோம் கைஸ் இங்கே பாருங்க பாட்டா செப்பல் இது மேக்ஸு. இது பாருங்க 8000 8,000 கைஸ். இது ஒரு கோயில் கைஸ். ஆமாம் சீக்கிரம் கறிக்கிட்ட தானே இது இவ்வளோ பெருசு இருக்குது. ஆமாடா. ஊதுபத்தி வச்சுன்னா உனக்கு கல்யாணம் பண்ணுமா? கல்யாணம் நடக்குமா? நான் என் நண்பனுக்காக வேண்டி வைப்பேன். ஆட்டோ அடிக்கிறப்ப எப்படி ஆட்டோ போகும்? அதெல்லாம் ஓடும். ராஜாவோட இது இருக்கு ரைஸ். இதுக்குள்ள விட்டு ராஜா விடுங்க. ரைஸ் அவர் தாங்க ராஜா. வீடு ஹாட்லாம் பாருங்க ராஜா கைஸ். இங்கே ஒரு காசு. நண்பர்களே, தருணா கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு தருணா வேண்டிட்டு மீனுக்கு சோறு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மீனெல்லாம் வந்து தருணா கல்யாணத்தில் ஆசீர்வாதம் பண்ணும். கைவிட்ட தண்ணி இங்கே பாருங்க கைஸ் அவங்க லூஸ் பை கைஸ். பேச கேட்க கைஸ் ஃபோட்டோவை மண்டையை கழுவிட்டு இருக்காங்க கைஸ். துப்பிக்கிட்டே பேசுகிறாங்கண்ணா. ஸ்ப்ரேயிங் சார். சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். கைஸ் லூசு பைய கைஸ். பைத்தியம் கைஸ். கூட சேராதீங்க கைஸ். ஆமா கைஸ். கைஸ் என் கை அதுக்கு மேலே நாறுது. நான் ஹியூமன் மனசு இங்கே பாருங்க. ஹார்ட் பீட் லேப்டாப் அடிக்கானே. தனுஷ் தான் அடிக்கும். தனுஷ் கீர் போடுற மாதிரி இருக்கு கைஸ். கிடச்சிருச்சா ஹேண்ட் வாஷ்? இது என்னது அப்போ? எல்லாமே ஒரே மாதிரி தான். ரைஸு, தால், சிக்கனு, சன்னா. கைஸ் வேற மாதிரி ஒரு லெமன் ஜூஸ் போட்டிருக்கேன் கைஸ். குடிச்சு பாட்டு ரியாக்ஷன் சொல்லுவாங்க. கர்மா ஆயில நல்லா வருது. முடியல. வேற மாதிரி இன்னொரு வாய் வேணுமா? சக்கரை பண்ணா ஸ்வீட் குடிச்சனா குடிச்ச மாதிரி இருக்கும். அவன் சமச்சானே பாருங்க. ஏன்டா இருக்கு லெமன் ஜூஸ். சூடா இருக்கும் ஆனா லெமன் ஜூஸ். நிஜமா லெமன் ஜூஸ். ரைஸ் எல்லாம் கை கழுவுன தண்ணி குடிச்சாங்க. நல்லா இருக்குடா ஆசிஃபா. அப்படியே வாசிக்கிற மாதிரி இருக்கடா ரைஸ். அடுத்த லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். இது போட்டு குடிச்சிட்டு போதே ஏன்னா மாதிரி கழிச்சுக்கிட்டான். ஆமாம் கைஸ். பட் நான் கிட்ட பார்த்துட்டேன். பாருங்க கைஸ். அந்த அக்கா தான் நமக்கு படகோட்டி. இது 1 மணி நேரம் சவாரின்னு நினைக்கிறேன். 3 பேர் வந்திருக்கோம். 2 பேர் தான் ஏற்றுவேன்னு சொன்னாங்க போட்லேயே. ஆனால் நாங்கள் 3 பேர். இந்த இடம் படகு ஓட்டுற இடம் இல்லையா? அலப்பி மாதிரிங்க இது. அலப்பிங்க, கேரளா அலப்பிங்க. தண்ணியில் அலப்பி வாசம் வருது. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அலப்பியில் எப்படி பேக் வாட்டர்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி இதுவும் வந்து வியட்நாமோட ஒரு முக்கியமான ஒரு சீயோட பேக் வாட்டர்ஸ். சாரி கொஞ்சம் விக்கல் எடுக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. கடல் இருக்கு. அதாவது இதே இருக்குது, அதெல்லாம் இருக்குது. இந்த லொக்கேஷன் மட்டும் பார்க்க வந்து புக்கெட் மாதிரி இருக்கு. ஆமாம், இந்த தண்ணி கலரை பார்க்குறப்ப இது என்ன தெரிய வருதுன்னா, இது எல்லாமே வந்து ஒரு தண்ணி நல்லா தெரியுது. ஜிம்ஜாம். எஸ், அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க, ஜிம்ஜாம் அப்படிங்கிறாங்க. ஜிம்ஜாம்னா இதில் ஜிம்ஜாம் பிஸ்கெட்டெல்லாம் போட்டிங்கன்னா கீரை அப்படியே நேராக போயிடும். எஸ் ஆண்டி, ஆண்டிக்கு ஹெல்ப் வேணுமா கைஸ், என்ன பண்ண சொல்கிறாங்க பாருங்க.
വിയർപ്പ് തുന്നിയിട്ട കുപ്പായം അതിൽ നിറങ്ങൾ ஹஸ்பண்ட் 11. Yeah. 11 husband 11. Yeti. 11 குட்டி 11 பேரம் பேத்திங்க இருக்காங்க ஆண்டி 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 தான் தெரியுதா பை பிராக்லஸ்னர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தருணா வண்டி ஓட்டுறாங்க கைஸ் சூப்பராக ஓட்டிட்டு இருக்காங்க கைஸ் உண்மையை சொல்ல போனால் கையெல்லாம் காட்டு வலி எடுக்குது கைஸ் வெயில் கொளுத்து எடுக்குது கைஸ் அந்த பாட்டிக்கு 68 வயசு ஆனால் ஓட்டுறாங்க கைஸ். நாங்களாம் கரும குஞ்சு கைஸ் ஏதோ இங்கே வெள்ளையா ஒருத்தன் இருக்கான் கைஸ் அவனுக்கு பிரச்சனை இல்லை கைஸ் நாங்கள் சும்மாவே கருப்பு இன்னும் இவ்வளோ நேரம் வெயிலில் காஞ்சிட்டு போய் அட்டை கருப்பாக இருக்கோம் கைஸ் இந்த மாதிரிலாம் ஃபோட்டோலாம் நிறைய கேட்பாங்க கைஸ் யாரும் எடுத்து ஸ்கேம் ஆயிடாதீங்க. பாருங்க கைஸ் ஒன்றுமே தெரியலையா அந்த தூரத்தை பாருங்க ஒரு கோயில் இருக்கு இங்கே ஒரு வியட்நாம் கொடி இருக்கு. கைஸ் இந்த வியூவை பாருங்க கைஸ் இது கட்டில தான் கைஸ் போக போகிறோம் வேற மாதிரி கைஸ் இந்த மாதிரி இன்னும் 2 கேவ் இருக்கு. கைஸ் பாருங்க கைஸ் எங்க ரூட் இருக்குன்னே தெரியல. கண்டுபிடிச்சிருக்கோம் கைஸ் தண்ணி அடுத்துட்டு வேகத்தை பயன்படுத்துறது இது பாருங்க கைஸ் இப்படி போட்டு இப்படி முன்னாடி ஒரு இது வச்சிருக்கனால தண்ணி கூர்மையாக அருந்து படகு ரொம்ப வேகமாக முன்னாடி போகும் கைஸ். இப்போ நான் இங்கே இப்படி போட்டிருக்கனால தான் படகு இவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கு கைஸ். இதான் கைஸ் கடைசி கோகை 3வது கோகை இங்கே போய் யூட்டன் மட்டும் திருப்பி வர வேண்டியதான் கைஸ். வெனப்பாக இருக்குது கைஸ் இங்கே பாருங்க கைஸ். கைஸ் போனோம் சக்கவலி கைஸ் ஒன் டைம். ஒரு நீண்ட பயணத்துக்கு அப்புறம் ஆனால் இல்லை கடைசி நாளாக ட்ரெயின் ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்கோம் கைஸ். இப்படி ட்ரெயின் வருதுன்னா இப்படி பெல் அடிப்பாங்க அதே நம்ம புரிஞ்சுக்கணும். நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தருணா வந்து ட்ரெயின் ஸ்ட்ரீட்டை பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சொல்லுங்கள். 3 வருஷத்துக்கு முன்னாடி இது ட்ரெயின் பார்த்தா தான் இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு தான். எல்லாமே அவங்களோட இண்டிவிஜுவல் ஹவுஸ். அவங்களோட வீட்டுக்கு பின்னாடி நமக்கு எப்படி பின்னாடி ஆறு போகும் அந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு தண்டவாளம் ட்ரெயின் போகிறதுனால அதை பிஸ்னஸாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எப்படின்னா அவங்க வந்து கடை போட்டு இந்த மாதிரி ஒரு வியாபாரத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. கடைக்காக ட்ரெயின் வரல, ட்ரெயின் வச்சு தான் கடையே வந்துச்சு. ஓகே, கிராப் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எதுனாலும் இதுதான் சேஃப். கிராப் போகிறாங்க பாருங்க வண்டியில எப்படி போவாங்க. நம்ம ஊர் ஓலா ஊபர் மாதிரி நீங்கள் ஆப்பில் புக் பண்ணி அதுதான் இது பண்ணுங்க. நடுவில் எங்கேயாச்சும் நிறுத்தினீங்கன்னா அவன் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போயிடலாம். கைஸ் முக்கியமான விஷயம் வியட்நாம் வந்து தாய்லாண்டு கிடையாது. நிறைய ஸ்கேம் இருக்குது, நிறைய வேலைத்தனம் இருக்குது. அதனால வியட்நாமில் தாய்லாண்டில் பண்ணுற லீலைகளை பண்ண நினச்சாதீங்க. அதனால் பார்த்து சேஃபாக வந்து நீங்கள் இந்த ஹேப்பனிங் ஸ்டேட் இந்த மக்கள்லாம் நிறைய கும்பலாக இருப்பாங்களா அதே இடத்துல மட்டும் இருங்க. தனியாலாம் போயிடாதீங்க. போனீங்கன்னா லேடி பை தான். அப்புறம் நல்லா பேரம் பேசுங்க கைஸ். இவனுக்கு வந்து 4 மடங்கு சொல்லுவானுங்க. 1 ரூபா பொருளாக 4 ரூபான்னு சொல்லுவாங்க கைஸ். நீங்கள் வந்து 50 பைசாலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா 1.5 ரூபாயாச்சும் முடிக்கலாம் கைஸ். ஆமாம், அது வாக்கிங் ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்கோம் கைஸ்.
சரசகுராரா என்னடா இது ராராவா ஸ்பா நல்ல ஸ்பா தேடிட்டு இருக்கோம். He's a good boy. No. Leave him. Snap. Yeah. இருக்கு. Hey guys, நான் மசாஜ் எடுக்க வந்தோம் guys. அது நீங்க நினைக்கிற மசாஜ் இல்ல, டீசென்ட்டான மசாஜ். நானும் அண்ணனும் எடுக்கிறோம். நான் வேடிக்கை பார்க்க வந்திருக்கேன் guys. இந்த அக்கா தான் மசாஜ் பண்ண போறாங்க. My friend. What's your name? இவங்க மசாஜ் பண்ற அக்கா தான். இவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ். One eternity later. கம்ப்ளீட் போர்ட்டிகோ மாதிரி செட். ஒன்னே சரையடுக்க அண்ணா வாணி இந்த